ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ட்டலில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது, சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் இ-சேவை ஓப்பன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கூகுளில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து டிஎன் இ-சேவை செக் ஸ்டேட்டஸ் அதை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி விடுவோம். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது பிஎஸ்டிஎம் உடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்திருக்கும். அதில் வந்து துறை குறிப்பு எண், டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் இதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த சென்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ ஆகும், உங்களுடைய நேம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஸோ இதெல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டேட்டஸில் வந்து ஒரு வேளை ரிஜெக்டட்னு ஆகிருந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் என்னங்கிறதே வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து உங்களுடைய அகாடமிக் இயர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து டிசியில் இருக்கிற மாதிரியே பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கக்கூடிய மெத்தட், அதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.